இந்த பையனுடைய கால்கள்ல நேச்சுரலாவே இலைகள் முளைச்சிருக்குது. அதை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கட் பண்ணலாம்னு நினைச்சாலும் சிஸ்டர் தான் உடைஞ்சு போகுது. ஆனா அப்ப கூட அந்த இலைகள்லாம் கட் ஆகவே மாட்டேங்குது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால அந்த பையனுடைய அம்மா அந்த இலைகளை வேற யாராவது பார்த்துட்டா பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு அவனுடைய 2 கால்கள்லயும் எப்பவுமே சாக்ஸ் போட்டே தான் வச்சிருப்பாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பையன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிருவான். ஆனா அவனுக்கு நீச்சலே தெரியாது. அதனால அவன் மேல நீந்தி வர தெரியாம அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்கு அடியில போய் உட்காந்துக்கிறான். இவன் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அவன் கூட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு, என்ன இவன் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வெளியவே வரலன்னு சொல்லிட்டு அவளும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. குதிச்சு அவன் கிட்ட நீந்தி போய் அவனை மேல கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா என்ன இவன் எப்பவுமே சாக்ஸோடவே தான் இருக்கான், அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாக்ஸை கலட்டி உள்ள இருக்கிற இலைகளை பாத்துறா. அடுத்த செகண்டே அந்த பையன் அந்த பொண்ணுடைய மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு உதைக்கிறான். அதனால அவ அப்படியே மேல போயிடுறா. அவன் நீந்தி போனதை பார்த்துட்டு இவனும் அதே மாதிரி நீந்தி ஒரு வழியா மேல வந்துடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பொண்ணு இவனை ஒரு காட்டுக்குள்ள வேகமா துரத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல புடிச்சிடுறா. புடிச்சு அவ ஷோல்டர்ல இருக்கிற ஒரு ரெட் கலர் மார்க்கை காட்டி, இது என்னுடைய பர்த் மார்க், நானும் உன்ன மாதிரி வித்தியாசமானவதான், அதனால நீ எதுக்குமே தயக்கப்படாத சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.